நம்ம கோயம்புத்தூர் குசும்புன்னு ஒன்று இருக்குதா, கோயம்புத்தூர் குசும்பு, அது பேர் கூட என்ன சொல்லுவாங்க, தகுடு தகுடா, தகுடு தகுடு சத்யராஜ். ஞாபகம் வருதா? ரொம்ப அழகா நல்லா ஹைட் வெயிட்டா இருப்பார். அவர் சொல்றாரு, திமுக கூட்டத்துக்கு வந்தாதான் ஹிட்லருடைய சர்வாதிகாரமும் ஸ்டாலினிசமும் கேட்க முடியும். எங்கள் மேடையிலே வேறு மேடைகளில் இதை கேட்க முடியாது. கரெக்டா சொல்லுகிறாரு. ஹிட்லர் சர்வாதிகாரி தான், ஸ்டாலினும் சர்வாதிகாரி தான். அதை பத்தி தான் அவங்க மேடையில கேட்க முடியும். எங்க மேடை கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை, கொள்கை பாடல், என்ன நம்முடைய உறுதிமொழி, வந்திருக்கின்ற விஐபிங்களுக்கு மரியாதை, நிகழ்ச்சி ஏற்பாட்டு மரியாதை கொடுத்து நம்ம அழகா பார்த்து பாடிட்டு பேசிட்டு போறோம். இவங்களும் நடத்துவாங்க பிறந்த நாள், அந்த நாள், இந்த நாள். 2 பீஸ் உடையில ஸ்டேஜில் ஏற்றி சிலுக்கி சிலுக்கி வந்தா சினத்தன டோய், சிலுக்கி சிலுக்கி மக கனா பொண்ணு டோயின்வாங்க. அதுல வர ஒருத்தர் கீழே உக்காந்துக்கினா இப்படி வா ஒண்ணுமே தெரியலன்னு அவர் என்னத்த தெரியணும்னு உக்காந்து பார்த்துன்னுக்கிறாரு. பாட்டு போட்டாங்க, ஆடுறாங்க, பாத்தியா ரசிச்சியா போவியா ஒன்றும் தெரியல, வான்னு கீழே வந்தாரா. அது என்ன பண்ணிச்சு, கீழே போய் எடுபட்ட பையில உடுக்க அவ்வளோதான் மரியுது. ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னம்மாண்ணா பாருக்கா, ஆட வந்த எங்களை இப்படி தொந்தரவு கொடுக்குது. இது ஊரோரா புளிய மரம் உழுப்பி விட்டோம் மாட்டுனமே நார பையன் கை மேல. இதுதான் திமுக விழா, சரிங்களா? அதனால நமது சின்னம் மக்கள் சின்னம், ஒரே சின்னம், உண்மை சின்னம், விசில். விசிலுக்கு வாக்களித்து பெரிவார் வேட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்து பேசுறதுக்கு நான் 2 பேர் இருக்காங்க, நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் நிறைய இந்த பகுதியில் வந்து பேசிட்டேன். அதனால அவங்களுக்கு நான் இடம் கொடுத்து நான் நகர்ந்துடுறேன். வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாவட்ட செயலாளர் ஈசிஆர் அண்ணனுக்கும் என்ன இங்கே அனுப்பி வச்ச என்னுடைய மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வளர்க